விமானத்தில் இருந்தவர்கள் அவர்களது உடல்கள் எல்லாம் தற்போது மீட்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. இந்த போயிங் விமானத்தினுடைய சிறப்பம்சங்கள் என்ன? போயிங் விமானம் எப்படி பிரத்யேகமாக இத்தனை பேரை அகாமடேட் செய்து அவர்கள் உள்ளடக்கி கொண்டு செல்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்கின்றன. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை நம்மிடையே பகிர்வதற்காக செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில். கோவிந்தராஜ், இப்போ நீங்கள் போயிங் தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நீங்கள் திரட்டி வைத்திருக்கிறீர்கள். அதனுடைய சிறப்பம்சங்கள் எப்படி இது போன்ற மிகச்சிறந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது, உங்களுடைய விவரங்களை பகிரலாம். கோபாலகிருஷ்ணன், அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு இன்று பிற்பகல் 1:17 மணிக்கு புறப்பட்ட விமானமானது பிற்பகல் 1:38 மணி அளவில் 825 அடி உயரத்திலிருந்து விமானம் எட்டிய போது கீழே விழுந்து விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கீழே விழுந்து கட்டிடங்கள் மீது மோதி எரிபொருள் தீப்பற்றி பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஆகியோர் அகமதாபாத் செல்ல பிரதமர் மோடி உத்தரவு பிறப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விபத்தை தொடர்ந்து அகமதாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 242 பயணிகள் மற்றும் பயனாளர்கள் இருந்ததாகவும் இவர்களில் 169 பேர் இந்தியர்கள் எனவும் 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டவர்கள், ஒருவர் கனடா நாட்டவர் மற்றும் 7 பேர் போர்ச்சுகீசிய நாட்டினர் இருந்ததாக ஏர் இந்தியா தரப்பில் தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போயிங் நிறுவனத்தின் 786 ட்ரீம் லைனர் விமானமானது எத்தகைய விமானம் என்பது குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விமான நிலைய நெருங்கிய சுற்றுவட்டார தகவலின் அடிப்படையில், பிரத்யேக தகவலின் அடிப்படையில் இந்த போயிங் நிறுவனத்தின் 787 ட்ரீம் லைனர் விமானமானது மிகப்பெரிய விமானமாக கருதப்படுகிறது. இந்த விமானம் மிகப்பெரிய விமான நிலையங்களான கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் பயன்படுத்தக்கூடிய விமானம். அதாவது சாதாரண விமானத்தில் 160 முதல் 180 பயணிகள் மட்டுமே அழைத்து செல்லக்கூடிய விமானமாக இருக்கும் பட்சத்தில் இந்த விமானத்தில் 242 பயணிகள் உள்ளிட்ட ஊழியர்கள் அழைத்து செல்லும் வகையில் இந்த விமானம் இருக்கின்றன. இங்கிலாந்திலிருந்து லண்டன் புறப்பட்டு செல்லக்கூடிய இந்த விமானத்தில் 16 மணி நேரம் தொடர்ந்து ஒரே முறையில் பறக்க வேண்டும் என்றால் அதற்கு முழு கொள்ளளவு எரிபொருள் அதில் இருந்திருக்க வேண்டும் எனவும் நமக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய அந்த எரிபொருளானது மேலும் இந்த விமானம் புறப்பட்டு 2 நிமிடத்தில் விழுந்திருக்கக்கூடிய விமானம் மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு கீழே விழுந்துள்ளது. விமான நிலைய தரப்பிலிருந்து எந்த புகார் அல்லது ஓடுதளத்தில் எந்த கோளாறும் இருந்திருக்க வாய்ப்பில்லை எனவும், கண்டிப்பாக விமானத்தில் தான் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி தெரிகிறது. இந்த விமானத்தில் பயணித்த அனைவரும் இறந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் விமானத்தில் விழுந்து நொறுங்கும் பொழுது அதில் இருந்த அனைத்து எரிபொருட்களும் வெடித்து சிதறி இருக்கும். அப்போது அருகில் இருந்தவர்களுக்கு கூட உயிர் போவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற விபத்துகள் ஏற்படும் போது விமானியால் கூட கட்டுப்படுத்த இயலாத நிலை ஏற்படும். விமானத்தில் பயணித்தவர்கள் அணிந்திருக்கும் சீட் பெல்ட்டை கழட்டி வெளியேறுவதற்குள் இந்த விபத்து நடந்திருக்கலாம். ஏனென்றால் 2 நிமிடத்தில் இந்த விபத்து நடந்திருப்பதற்கு மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. விமானியால் கூட இந்த விபத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் எனவும், இந்த விபத்து குறித்து முழுமையாக பேச வேண்டும் என்றால் போயிங் நிறுவனத்தின் 787 ட்ரீம் லைனர் விமான தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் நுட்பம் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இது குறித்து முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து தெரிய வரும் என அந்த விமான நிலைய நெருங்கிய வட்டாரங்க வல்லுநர்கள் நமக்கு அந்த பிரத்யேக தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். கோபாலகிருஷ்ணன், நன்றி. கோவிந்தராஜ், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.